கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்களன்பானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து மறு உத்தரவு அருளி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆபத்து நேரத்திலும் கூட நானே அவனோடிருந்து தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் குஜராத் மாநிலத்தில் உள்ள பிப்பல்வாடா கிராமத்தில் நாங்கள் கர்த்தருடைய பணியை செய்யும்போது டக்கியம்பா என்ற ஒரு கிராமத்திற்கு நாங்கள் மாட்டு வண்டியில் கடந்து போனோம். நானும் என்னுடைய கணவரும் எங்களோடு 2 சகோதரிகள் வந்திருந்தாங்க. எல்லோரும் நாங்கள் மாட்டு வண்டியில் போனோம். ரொம்ப தூரம் உண்டு. ஆகினால போயிட்டு கூட்டங்கள் முடித்து விட்டு நாங்கள் இரவோடு இரவாகவே அந்த மாட்டு வண்டியிலே பிரயாணம் பண்ணினோம். திரும்பி வருகிற நேரத்தில் ஒரு புலி வந்திருக்கு. நமக்கு தெரியாவிட்டாலும் அந்த மாடுகளுக்கு தெரியும். ஏன்னா பூட்டப்பட்டிருந்த மாடுகள் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த மாடுகள் கலைஞ்சி அங்கும் இங்கும் அப்படி ஓடி ஓடி அது தன்னை காப்பாற்றி கொள்ள அது ஒரு வழியாக போகாமல் அங்கும் இங்கும் அலசடிப்பட்டு விரைந்து ஓடுகிறது. ராத்திரி நேரம் எங்கள் கையில் டார்ச் உண்டு, ஆனால் டார்ச் அடிக்கக்கூடாது. ஆகையினால நாங்கள் எல்லோரும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்ட்டு எங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் அப்படியே வேதனையோடு பயத்தோடு நாங்கள் ஆண்டவரே என்று நாங்கள் அலற ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மாடுகள் கலைஞ்சி நேர் வழியாக போகாமல் எங்கெல்லாமோ முட்டி மோதி எடுத்து ஒரு வழியாக ஒரு வழிக்கு போச்சு. அந்த மாடுகளுடைய கண்களுக்கு அந்த புலி வாரது தெரியுது. ஆகையினால தான் எங்களுக்கான தெரியல, அது கலைஞ்சாலே தெரியும் எங்கேயோ புலி இருக்கிறது என்று. அது வந்துன்னா மேலே ஒரு மாட்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து அதை அடித்தா அவ்வளோதான். அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பித்தோம். அந்த ராத்திரியை எங்களுக்கு மறக்கவே முடியலை. அவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அந்த ஆபத்திலே நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அந்த வேத வசனம் எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். அல்லேலூயா. அந்த ஆபத்தான இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அந்த மாட்டு வண்டி அந்த மாடு குதிச்சு ஓடும்போது அந்த வண்டியிலேருந்து நாங்களும் கீழே விழுந்துடக்கூடாது. ஜாக்கிரதையாக பிடிச்சிட்டு இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளில் காடுகள் வழியாக சென்று கர்த்தருடைய பணியை கஷ்டத்தோடு செய்து வர கர்த்தர் உதவி செய்தார். நாட்கள் அந்த இடங்கள் எல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாக மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் நாங்கள் மாத்திரம் இல்லை, மிஷனரிகள் மாத்திரம் இல்லை. நாங்கள் அந்த பணித்தளத்தை விட்டு வெளியில் வந்தாலும் இன்னொரு மிஷனரிகள் கர்த்தருடைய பணியை செய்கிறாங்க. எல்லா மிஷனரிகளுக்காக சவுத் இந்திய பகுதியிலையும்
பல இடங்களில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்குகிற பிள்ளைகள் உண்டு. ஆகையினால தான் கர்த்தர் அந்த காட்டு பகுதியில் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். காரணம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டனால. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த தேசம் இயேசுவை காண வேண்டும், இருளிலே வாழுகிற மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் அநேகம் இருப்பதினால்தான் ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிற பிள்ளைகளோடு, ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளோடு, அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துகிறார் என்பது எத்தனை உண்மை பாருங்க. ஜெபிக்கிற மக்கள் இல்லைன்னா ஊழியங்கள் வளரவே வளராது. நம்ம சரீரம் இப்படி எழும்பி நிற்கணும்னா நம்முடைய முதுகு தண்டு பலமுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த முதுகு தண்டில் ஒரு பலவீனம் வந்து நிற்கக்கூடாதபடி படுக்கையில் இருந்தால் எப்படி நிற்க முடியும்? எப்படி நடக்க முடியும்? எப்படி ஓட முடியும்? ஊழியங்கள் வளர ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற குடும்பங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற திருச்சபைகள் இந்த கடைசி காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர்களிடத்திலிருந்து மறு உத்தரவு இதுதான். வட இந்தியாவில் உள்ள எழுப்புதல் தான். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த பகுதிகளில் எல்லாம் கர்த்தர் அவர்களை உருவாக்கி வருகிறாரே, அது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறனால வந்த விளைவு. ஆபத்து நேரங்களில் தேவனே அந்த மிஷனரிகளோடு இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை காத்து அவர்களை கனப்படுத்துகிறார்கள் என்றால் அநேகருடைய ஜபந்தான் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதனால்தான் தைரியமாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பயங்கரமான காடுகள், அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து சென்று வர வேண்டிய இடங்களில் திரும்பி வருவதற்கு இரவு நேரம் நாங்கள் வரணுமேங்கிறதுக்காக தான் மாட்டு வண்டியை, இல்லாவிட்டால் 15 கிலோமீட்டர் நடந்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், நமக்காகவும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், நம்முடைய விசுவாச வாழ்வுக்காகவும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து தருவார். அந்த பலனை நாம் பரலோக ராஜ்யத்தில் கூட காண்போம். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதன் ஜெபிக்கிறார் பாருங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. பாருங்க, 4 மிக முக்கியமான காரியம். யாபேஸ், அவனுடைய அம்மா எத்தனை பிள்ளை பெற்றாங்களோ தெரியாது, இந்த மகனை துக்கத்துடனே பெற்றேன் என்று சொல்லி. ஆனால் இவங்க வம்ச வரலாறு யார், அவங்க தாத்தா பூட்டா யார் அப்படியெல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அன்பானவர்களே, ஆனால் யாபேசை குறித்து சொல்லப்படுகிறது, தாயார் துக்கத்துடனே பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் போட்டாராம். அதனால்தான் ஒருவேளை யாபேஸ் என்ன இப்படி துக்கத்துடனே எங்கள் அம்மா பெற்றிருக்காங்களே, உடனே அந்த அம்மாவும் ஒருவேளை இவங்களை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுருந்துருப்பாங்களா இருக்கலாம், தெரியாது. ஆனால் யாபேஸ் ஜெபித்திருக்கிறார். எப்படி ஜெபித்திருக்கிறார்னா, என்னை ஆசீர்வதித்தருளும், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும்.
4 முக்கியமான காரியம். முதல் இது என்னை ஆசீர்வதியும். 2வது சென்டென்ஸ் என் எல்லையை பெரிதாக்கும். 3வது உமது கரம் என்னோடு இருக்கணும். 4வது தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தரலும். எப்படி ஜெபித்தாரோ அப்படி கர்த்தர் அந்த யாபேசை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் கருத்தோடு ஜெபிங்க, கருத்தோடு ஜெபிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறவங்க திருப்தி இல்லாமல் எப்படியெல்லாமோ ஜெபித்தாவலாம். சரி, யாரையும் குறித்துன்னு சொல்ல வேண்டாம். நாம் ஆண்டவரை நோக்கி முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை குறித்து தேடுவோம். எது எது நமக்கு தேவையோ ஏசப்பா நமக்கு தருவாங்க. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுதான் உண்மையான காரியம். ஆகையினால அன்பானவர்களே, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. யாபேஸ் ஜெபித்தது போல ஜெபிங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்னு கேளுங்க, என் எல்லையை பெரிதாக்குன்னு சொல்லுங்க. உமது கரை என்னோடு இருக்கட்டும், நான் போகிற இடம் எல்லாம் உமது கரை என்னோடு கூட இருக்கட்டும். தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே என்னை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது ராஜாவுக்கு பிறகு சாலமோன் ராஜா அந்த பதவிக்குள்ளே வந்தார். வந்த உடனே சாலமோன் ராஜாட்ட ஆண்டவர் கேட்டார், நீ வேண்டிக் கொண்டதை உனக்கு தருவேன் என்று சொல்லி அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். நீ எதை வேண்டிக் கொண்டாலும் நான் அதை தருவேன். அப்போ இந்த சாலமோன் ராஜா அவர் என்ன செய்தார்னா, எந்த ஒரு ஆஸ்தியையோ சம்பத்தையோ யுத்த வீரர்களையோ தேசத்தையோ நான் எனக்கு தாரோன்னு கேட்கல. ஆண்டவரே, இந்த ஏராளமான இந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஞானம் இல்லை. நான் சின்ன பையன், எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. எங்கள் தகப்பனார் இந்த பெரிய பொறுப்பை செய்தார். அவருக்கு பிறகு இந்த பெரிய பொறுப்பை நான் நடத்தக்கூடிய அளவுக்கு என்கிட்ட புத்தி இல்லை. எனக்கு ஞானம் தாரோன்னு கேட்டார். ஆண்டவர் என்ன தெரியுமா பார்த்தாரு, நீ செல்வத்தை கேட்காததால் நான் உனக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்திகளையும் அந்த தேவன் கொடுத்தாராம். நிறைய செல்வத்தையும் கொடுத்துருக்கார். ஆண்டோடத்தில் நம்ம கேட்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. வீடு இல்லாதவங்க ஒரு வீடு தாருங்கப்பா, நான் தங்குவதற்கு எனக்கு ஒரு இல்லம் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், என் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழணும், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். கேளுங்க, ஆண்டோடத்தில் கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக தருவார். யோவானுக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 4வது வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லார். அன்பானவர்களே, ஜெபிங்க, ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வேணும், எங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும். என் பிள்ளைக்கு பெரிய அரண்மனை வேணும், பெரிய கார் வேணும், ஃப்ளைட் வேணும், அப்படியெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. தேவைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். சத்தியத்தில் நடக்கிறாங்களா கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்கும்போது அதைவிட சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், அவரை நோக்கி கூப்பிடுங்க. ரட்சிக்கப்படாத என் கணவர் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாமல் குடித்து விரைத்திருக்கிற கணவன்மார் இல்லாவிட்டால் மனைவிமார் ரட்சிக்கப்படணும். குடிக்கிற
பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும். எல்லா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த சாலமோன் ராஜாட்ட ஆண்டவர் நீ என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னார். எனக்கு ஒரு பெரிய சேனையை தாருங்க, எனக்கு ஒரு பெரிய அரண்மனையை தாருங்கன்னு கேட்கல. இந்த ஜனங்களை வழி நடத்த எனக்கு போதிய ஞானம் இல்லை, ஞானத்தை தாரும் என்று கேட்டார். நீ கேட்காத செல்வத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் கேட்கிற பிரகாரமாக கேட்போம். எல்லாம் அவருடைய இதுதான். நம்முடைய தேவைகள் எல்லாம் அந்தந்த நேரம் சந்திக்கப்படும். அவரை தேடும்போது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருந்து அவர் நியாயம் செய்யாதிருப்பாரோ? லூக்கா 18 சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் நீதி செய்யக்கூடியவர். இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நீதி நியாயம் இயேசு கிறிஸ்து தான். அவர் பற்றி பிடித்து அவர் நடத்துகிற தேவன். இன்னொருவரை கூட பார்க்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். எல்லாம் என்னுடைய கரத்தினாலே நான் ஒரு கை பார்த்துருவேன்னு சொல்லாதுங்க. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆசா ராஜா சொல்கிறாரு, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். பலன் இருந்து தோல்வி அடையவங்களும் இருக்காங்க, பலன் இல்லாமல் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க, பலன் இல்லாமல் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. கர்த்தருடைய கையில் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது. நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து அவர் நம்மை நடத்துவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. உங்களுடைய இயலாமையை, நம்முடைய பலவீனத்தை கர்த்தருக்கு அறிக்கை செய்வோம். ஆசாராஜா அதுதான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னார்? பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. யாருக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலவீனமாக இருக்கலாம், அங்கே பலவீனம் இருக்கலாம். நான் எப்படி தாண்டி செல்வேன்? எனக்கு ஒரு வழி இல்லையே ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்த ஒரு வழி இல்லையே. அவரை நோக்கி கூப்பிடுங்க. கடன் பிரச்சனையா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. தேவையில்லாத செலவை வருத்தி வைக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போவோம், அவங்க பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க. உடனே வந்து ஒரு அடித்தடி போட்டு எனக்கும் அது மாதிரி ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி வசதி இல்லாத நேரத்துலேயும் அங்கே கடன் வாங்கியாவது ஏதாவது செய்து அந்த கடன் பட்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்கள்ட்ட இருக்குது அதுபோல் எனக்கு வேணும்னு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு இருந்தால் நல்லது தான், ஏற்ற காலத்தில் அதை எனக்கு தாரும் என்று கேட்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்போது தேவையுள்ள எல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட
கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு அன்னாள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அன்னாள் தன்னுடைய சொந்த சக்களத்தி பரியாசம் பண்ணுனா, வேதனை தாங்க முடியல. ஆண்டவருக்கு சமூகத்தில் தேவாலயத்தில் போய் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தாங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு குழந்தையை கொடுத்தீரானால் நான் அதை உம்மது திருப்பணிக்கென்று நான் தருவேன் என்று சொல்லி பொருத்ததையோடு ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்தில் பலவிதம் இருக்குது. சத்தம் போட்டும் ஜெபம் பண்ணலாம், மௌனமாகவும் ஜெபம் பண்ணலாம், கண்ணீரோடும் ஜெபம் பண்ணலாம், உபவாசத்தோடும் ஜெபம் பண்ணலாம் இல்லையா? கர்த்தரை துதித்து பாடியும் ஆராதித்தும் ஜெபிக்கலாம். பல விதங்களில் இருக்குது. மௌனமாகவும் ஜெபிக்கலாம். இந்த அன்னாள் மௌனமாக ஜெபித்தாங்க. அவங்க உதடு மட்டும்தான் செஞ்சுது, கண்ணில் கண்ணீர். அப்படி ஜெபித்த பிறகு அவங்க துக்கமுகமாக இருக்கல. அடுத்த தடவை கிடைச்ச குழந்தைய பால் மறக்க பண்ணி அதே தேவாலயத்தில் அந்த ஏலி தாத்தாவுக்கு அரவணைப்பில் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு சரி போட்டோம் அப்படின்னு இருக்கல. வருஷந்தோறும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, சட்டைகள் எல்லாம் தச்சு கொண்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. நம்ம பிள்ளைகள் நல்ல சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய திருப்பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்து பின்னணியத்தில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தில் தாங்குங்க. உங்களால் கொடுக்க முடியலன்னா ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன், நம்மை தப்புவித்து நம்மை காக்கிற தேவன், நம்மை தப்புவித்து கனப்படுத்துகிற தேவன். அவரை விசுவாசத்தோடு உறுதியோடு நீங்கள் பற்றி பிடித்து கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பதில் தருகிற தேவன் என்று வேதத்திலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திப்பீராக. கடன் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் மாற்றி கொடுப்பீராக. வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பினை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் பரீட்சை எழுதப்போகிற பிள்ளைகள், இந்த கடைசி இந்த ஆண்டு கடைசி பரீட்சையில் எல்லாரும் வெற்றி பெற கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கணும், படித்து முன்னேறணும். ஆண்டவரே, வாழ்க்கையில் நல்ல பிள்ளைகளாக காக்கப்பட வேண்டும். குடும்பத்துக்கும் ஆண்டவரே திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேத வசனங்களின்படி நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குறை குற்றங்களெல்லாம் மன்னியும். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.